கிட்ட தான் சார் இருக்கு. நார்மல் தான் சார். மாத்திரை போட்டா சரியாயிடும். நான் ஜுர மாத்திரையும் சேர்த்து தரேன். சார் இருங்க 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 இருங்க. இந்தாங்க சார், இந்த மாத்திரை போடுங்க. என்னாச்சு? ஐயோ தனமா, எனக்கு மாத்திரை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். வாயில போட்டா சில நேரம் வாமிட் கூட பண்ணிடுவேன். ஐயோ, அப்புறம் எப்படி நீங்க மாத்திரை போடுவீங்க? அது இந்த வாழைப்பழத்தை வாங்கி அதுல மாத்திரை வச்சு அப்படியே முழுங்கிடுவேன். இப்போ சும்மா போட முடியாது. சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் மாத்திரையை தரேன், நீங்க வாயை தருங்க, ஈஸியா போட்டுடலாம். சார் காட்டுங்க. சார் இன்னொரு மாத்திரை மட்டும் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் இந்தாங்க, கொஞ்சமா விபூதி மட்டும் வாயில போட்டுக்கோங்க, கசப்புக்கு. நான் வீசுறேன் சார். இல்ல தனமா, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க படுங்க சார். ஐயோ தனமா, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல சார், காத்து பட்டா வலி கொஞ்சம் தேவையில்லாம இருக்கும். எல்லாம் போயிடுச்சுடா. எனக்கு தெரிஞ்சு எப்படி அந்த செயின் ஒரு 1000 பவுன் இருக்குடா. அதை மட்டும் அடிச்சிருந்தா ரொம்ப செட்டில்மெண்ட்ரா. இன்னைக்கு தங்க வைக்கிற வேலைக்கு 5-6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. நீ தான் சொன்ன சத்திரி சைட்டோ அவன் பண்ண கரெக்டா இருக்கும், ஏதோ மிஸ் பண்ண மாட்டானு. இப்ப சத்திரியா மிஸ் பண்ணிட்டு கோட்டை விட்டு வந்து நிக்கிறான். மச்சான் எனக்கு உமால